ஹல்லேலூயா. உங்களுடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை இறக்கவும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. Hebrew chapter 11 24 to 27. Hebrew chapter 11 24 to 27. எபிரேயர் 11 24 27 வசனங்கள் வரை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். இது கிறிஸ்துவுக்காக தீர்மானம், இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு தீர்மானம். நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் கிறிஸ்துவுக்காக ஒரு தீர்மானம் எப்படி எடுக்க வேண்டும், மோசே அவருடைய காலத்திலே எப்படி தீர்மானம் எடுத்தார் என்பதை குறித்துதான் நாம் பார்க்க போகிறோம். அவர் எப்படிப்பட்ட தீர்மானம் எல்லாம் எடுத்தார், எந்த விதமான தீர்மானங்கள் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி நம்மை அழைத்துக் கொண்டு வரும் என்பதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். மோசே 40 வருடம் அவனுடைய முதல் ஒரு செக்ஷன், இரண்டாவது ஒரு 40 வருடம் அது ஒரு செக்ஷன், மூன்றாவது ஒரு 40 வருடம் அது ஒரு செக்ஷன். 40 வருடங்கள் டோட்டல் 120 வருடங்கள், 120 இயர்ஸ் அவருடைய வாழ்க்கை. ஆனால் ஒரு மகிமையான ஒரு வாழ்வு, 40 வருட வாழ்வு, ஆண்டுடைய ஊழியம் செய்ததான அந்த நாட்கள் 40 வருடம். இந்த 40 வருட வாழ்க்கைக்கு 80 வருட பயிற்சி இருந்தது, 80 வருட ட்ரைனிங். அந்த நாட்கள் மாதிரி இந்த நாட்கள் ஒரு 80 வருஷம் ட்ரைனிங் எடுக்கும்போது இருப்போமா? அந்த நாட்கள்ல ஆண்டவர் மோசேக்கு முதல் 40 வருடம் நல்ல ஒரு அரண்மனை வாழ்க்கை, ஒரு சொகுசான அரண்மனை வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை, இளவரசன் என்ற ஸ்தானத்தில் உள்ள ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. 40 வருஷ காலத்திலே அவர் ஒரு காரியம் செய்தார். என்ன செய்ய முடியும்? 40 வருஷம் அங்கு இருக்கும்போது நம்முடைய சகோதரர்களை போய் பார்ப்போம், நம்முடைய ஜனங்களை போய் பார்ப்போம் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அப்படியே அரண்மனை வாழ்க்கை விட்டு அங்க வெளியில அப்படி வரும் பொழுதுதான் அங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் எபிரேயன், இன்னொருத்தன் எகிப்தியன். மோசே வாழ்ந்தது பார்வோனின் அரண்மனையிலே, பார்வோனின் குமாரத்தினுடைய வீட்டிலே செல்ல பிள்ளையாக வாழ்ந்தார். பார்வோனுக்கு குழந்தைகள் கிடையாது, பார்வோனுக்கு குழந்தைகள் கிடையாது. அப்ப பார்வோனுடைய குமாரத்தினுடைய பிள்ளைகள் தான் கடந்து வரும். அந்த பார்வோன் குமாரத்தினுடைய பிள்ளை தான் மோசஸ். அப்ப மோசே ஒரு இளவரசன் தான், பட்டத்து இளவரசன் இருக்கும். ஆனா அவனுடைய பிறப்பின் காரியத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா எபிரேய வம்சம் தான், எபிரேயருடைய குடும்பம். அந்த எபிரேய குடும்பத்தில் பிறந்த அவன் அந்த மோசே அவனை ஆத்தோட பெட்டி செஞ்சு அனுப்பிச்சுடுவாங்க. ஏன்னா 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளெல்லாம் கொல்லணும் போது இவனை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்ப இவன் பிறந்த குழந்தை கொஞ்ச நாள்ல ஒரு பெட்டியில வச்சு ஆத்துல விடும்போது அங்க ராஜகுமார்த்தி குளிக்க வருபவள் அதை பார்த்து அந்த பிள்ளைய எடுக்கிறார். இத மோசேயுடைய தாய் யாரு? அவர்தான் மிரியாம். அந்த மிரியாம் அதை பார்த்துக்கிட்டே இருந்து, நம்ம தம்பி பிள்ளைய யாரும் ஒருத்தர் எடுக்காங்க ராஜ, அப்ப அதுக்கு நம்ம போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட போய் சொல்லியிருக்கு, இந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுகிற ஒரு விஷயம் நான் கூட்டு வரேன். நல்ல ஞானமா அந்த பிள்ளை பேசி பெற்ற பிள்ளைக்கு தாயே வந்து என்ன செய்யறாங்க, காசு பணம் வாங்கிக்கிட்டு
வேலைக்காரி மாதிரி பால் ஊட்டி வளர்த்த பிள்ளை தான் மோசே. சொந்த தாயினுடைய பாலை தான் அவன் குடிக்கிறான். ஆனால் அதற்கு காசும் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக வளர்ந்தவன் தான் இந்த மோசே. சரி, இப்ப நாம் வருவோம். இப்பொழுது அவனுக்கு 40 வயசு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். இது பழைய ஏற்பாட்டிலே நடந்த யாத்ராகம புத்தகத்திலே நடந்த சம்பவம் என்று சொன்னாலும் கூட இந்த வார்த்தைகள் எல்லாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் ஆக்ட்ஸ் சாப்டர் 7:22. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 22 நாம் வாசிக்கும் பொழுது அங்கும் நாம் இந்த சம்பவத்தை எழுதியிருக்கிற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி நாம் பார்க்க வேண்டும். ஒன்று எபிரேயர் புத்தகத்திலே சொல்லப்பட்டது. எபிரேயரிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். இனிவரும் பலன்மை நோக்கமாய் இருந்து ஏற்றுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதிர்ஷ்டமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் ஏற்று விட்டு போனான் என்று இந்த வார்த்தைகளை நாம் எபிரேயரிலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மோசே இயேசுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் அவனை 40 வயசாகும் போது அவனுக்குள்ளே ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து இந்த அரச வாழ்வில் இருந்து அவனை வேறுபடுத்துவதற்காக வேறு பிரிக்கிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவர் நல்ல சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் போதே திடீர்னு ஆண்டவர் சொல்வார், உன் வேலையை விட்டுட்டு என் ஊழியத்துக்கு வா என்று சொல்லி ஆண்டவருடைய அழைப்பு வரும். நல்லா உழைச்சிட்டு இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல வருமானம் வருது, இப்ப போய் என்ன ஆண்டவர் நீர் ஊழியத்துக்கு கூட்டா கஷ்டம் இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நேர பேர் நினைக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க. நான் ரிட்டையர்டு வர வேலை செய்யறேன், ரிட்டையர்டு ஆன ஒருபாடு நான் உங்களுடைய வேலைக்கு வாரேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அப்படி மாறிடுவாங்க. ஆனால் ஆண்டுடைய அழைப்பு அது மாறாது. ஒரு அலையிலே சொல்லுவோமா, அவர் அழைத்தால் அழைப்பின் சத்தம் கேட்டு குரல் கேட்டு நாம் அதற்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் வெகுவாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என் ஆண்டவர் அப்படி அழைத்த பொழுது வேலையை விட்டுட்டு வாரேன் ஆண்டவரே, நான் வருகிறேன். இப்பொழுது மத்தியான பொழுதுலேயே நான் வேலையை விட்டுறேன். அவர் என்னை கூப்பிட்ட அந்த நேரம் ஒரு 1:30 to 2 மணிக்குள்ள, 1:30 to 2 மணிக்குள்ள அந்த டைம். அதான் ஆண்டவர் என்ன கூப்பிடுறாரு, இவ வேலையை விட்டு நான் ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி ஆண்டவரே, எனக்கு அது ஒரு சில காரியத்தில் கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு மட்டும் ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், அப்படியே எங்க ஓனருக்கு போன் பண்ணி, ஐயா நான் வேலையை விட்டுறேன், இன்னைக்குள்ள எல்லா காரியத்தையும் செய்து முடிச்சிட்டேன், நான் வேலையை விட போறேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். அல்லேலூயா. அவர் ஓகே அப்படின்ட்டாரு. வேற ஒண்ணுமே சொல்லல. அவர் நினைச்சுட்டாங்க ஏதோ ஒரு பெரிய சம்பள பணத்துக்கு அடி போடலாம், சம்பள பணத்துக்கு அடி போடலாம், இப்ப வரைக்கும் சம்பள பணம் காணாது, டபுளா தரணும் திருப்பலா தரணும் கேட்க போறான்னு நினைச்சுட்டு சரி நீ வேலையை விட்டு அப்படின்ட்டாரு. நான் கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணேன். ஒரு
அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அழைக்கிறவர் எப்பொழுது உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். நம்மை அழைக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அந்த உண்மையுள்ள ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தால் நம் தேவைகளை எல்லாம் கடைசி வரை சந்திப்பார். மோசே தன்னுடைய வாழ்வை என்ன செய்கிறார்? இப்பொழுது அரண்மனை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த நேரம், 2 பேர் சண்டை. இந்த 2 பேர் சண்டையை போட்டு முடிச்ச உடனே இவன் என்ன பண்றான்? அந்த எகிப்தியனை இவனே அடிச்சு கொண்டுறான். கோபத்தில் அடிச்சு கொண்டுறான். கொண்டுட்டு போயிடுறான். யாருமே பார்க்கல, சுத்தி பார்க்க யாருமே பார்க்கல. சரி ரைட் முடிஞ்சது அப்படின்னு. அப்ப அவங்க யார் அவங்க கூட சண்டை போட்டாலும் அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா எதிரியத்தானே கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஆனா மறுநாள் வரும்போது 2 பேர் மறுபடியும் சண்டை போடுறாங்க. யாரு? அவங்க 2 பேருமே எபிரேயர்கள், ஒரே ஜனத்தினுடைய பிள்ளைகள். அவங்க 2 பேரும் சகோதரர்கள். 2 பேர் சகோதரருடைய சண்டைய அவன் பார்த்துட்டு இவன் போய் எரிஞ்சிருக்கிறான். அவங்களுக்குள்ள சண்டையை தீக்கணும்னு அப்படி என்கிறான் போது அதில் ஒருத்தர் சொல்றான், நீ நேற்று ஒரு எழுத்தின் அடிச்சு கொன்னிய அப்படின்னு சொன்ன உடனே மோசைக்கு கை காலெல்லாம் விடப்பட்டு போச்சு. இது செய்தி ராஜாவுக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், அவன் நம்மளை போட்டு தள்ளிடுவான். என்ன ஏப்தில் இருந்துக்கிட்டு ஏப்து அரண்மனை சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு நீ ஏப்தினே அடிச்சு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பிடிச்சி எரிஞ்சிடும், உழுதி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்து போய் ஓட ஆரம்பித்தான். ஏப்தை விட்டே ஓட ஆரம்பித்தான். 40 வயதுல நடக்கிற சம்பவம் இதுதான். அல்லேலூயா. அவன் நினைத்தது என்ன? யார் கையினால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மீட்பை கொடுப்பார். அதைத்தான் 25ஆம் வருஷத்துல நம்ம வாசிக்கிறோம். 7:25 ஆக்ஸ் 7:25 நம்ம வாசிக்கிறோம். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. அல்லேலூயா. நம்மளால ரட்சிப்பு அப்படின்னா இல்லை, ஆண்டவர் கூட இருந்து அவர் நடத்தும் பாதைகளிலே நாம் நடந்து அவர் சொல்லும் வார்த்தைகளை நாம் கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் நம்மை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை கண்டுவிடுவார். அல்லேலூயா. அவர் ரட்சிகர், அவர்தான். அவர் நம்மோடு கூட இருந்து ரட்சிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப ஒப்பு கொடுத்தல் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மோசே விட்டுவிட்ட ஒரு 3 காரியத்தை முதலாவது பார்க்கிறோம். 3 காரியத்தை அவன் விட்டுவிட்டான். என்ன? 24வது வருஷம் எபிரேயர் 24 நான் வாசிக்கும் பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்தான். அல்லேலூயா. முதல்ல அவனுடைய வெறுப்பு என்ன? நான் ராஜகுமாரத்தியுடைய பிள்ளை என்கிறதான அந்த அரண்மனை வாழ்க்கையை விட்டு ஒரு வெறுத்தல். ராஜபோக வாழ்க்கை நாம் வாசம். எதிர வாசம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசம் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சுகபோக வாழ்க்கையை மோசே வெறுக்கிறார். குமாரத்தினுடைய மகன், ராஜகுமாரத்தினுடைய மகன் என்பதையே வெறுத்து வெளியே வருகிறார். அப்ப ஒரு அரண்மனை வாழ்க்கை அந்த சுகத்தை அவர் நினைச்சல விரும்பல், வெறுக்கல. நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பொழுது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த உலகத்துடைய எல்லா காரியத்தையும் தான் படித்தது வைத்தது எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி அப்படியாக அவர் சொல்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம் சொன்னா அங்க நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 3 11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன் சொல்றார். பிலிப்பியர் 3:11. அப்போ பவுலும் அதைத்தான் செய்றார். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் தூரம் போட்டுட்டு எல்லாவற்றையும் குப்பையமாக எண்ணுகிறேன், நஷ்டம் என்று விட்டுவிட்டு
படிச்சு படிப்பு எல்லாத்தையும். அதுதான் 8வது வருஷத்துல சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, 7வது வருஷத்துல 3:7 பிலிப்பியர் 3:7 ஆகியும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஒரு நாளைக்கு கால ஆபீஸ் விட்டு வெளியில் எடுத்து வச்சா மீட்டர் ஓட 300 400 500 சம்பளம் எவ்வளவு? வெறும் 5500 6000 ரூபாய்க்கு உள்ளலாம். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் மினிமம் வருமானம் அப்படின்னா எவ்வளவு? அந்த காலத்தில் என்னுடைய சம்பளம் எவ்வளவு? மினிமம் 20,000 15,000 ரூபாய் டெய்லி நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், நிரந்தரமா ஒரு வருமானம், சம்பளம். யோசிப்பர் ஆண்டவர் கூப்பிட்ட பொழுது உடனே வேண்டாம், இந்த வேலை வேண்டாம், என் ராஜாவுக்கே அல்லேலூயா, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேன். வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு முட்டை எழுத பார்த்தா வேண்டாம், அதை அறுத்து வேணாலும் சாப்பிடலாம், நமக்கு வேண்டாம், போதும், அந்த வாழ்க்கை போதும் என்று விட்டு விட்டு வந்த வாழ்க்கை தான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. மோசே விட்டுவிட்டு இந்த காரியத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த காலத்திலே பார்வோன் 8 ராஜாக்கள் மிக செல்வாக்காக வசதி மிகுந்தவர்களாக வாழ்ந்தாங்க. நீங்க அந்த நாளில் நீங்க அவங்களை பார்க்க சொன்னா அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ரொம்ப ஹையஸ்ட் ரிச் பீப்புள் சொன்னா இருக்கிற ஜனங்கள். அவங்களுடைய ஆடை ஆபரணங்கள் உடை எல்லாமே அப்படி இருக்கும். மோசே அந்த அரண்மனை வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு பட்டத்து இளவரசனா இருக்கிறவன் எப்படி இருக்குமா? அவ்வளவு ஜொலிப்பா வாழ்ந்தவன். இப்ப அதை முதல்ல நஷ்டம் என்று எழுதுகிறான். 2வது 25வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 11:25 அந்தியமான பாவையின் சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம், தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து. அப்ப அனித்தியமான பாவ இன்பங்களை மோசே வெறுத்தான். அரண்மனை வாழ்க்கைன்னா அப்படியே ஒரு உல்லாசமான ஒரு வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, நல்ல வருமானம் வருது அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இன்பமான வாழ்க்கைன்னு சொல்லி வேதமான வாழ்க்கையில போய் தன்னுடைய ஜீவியத்தையும் குடும்பத்தையும் எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திட்டு சிலவங்க சீக்கிரமா போய் சேர்றவங்க சிலவங்க போய் பெட்ல போய் படுத்துடுவாங்க. என்னன்னா ஒரே குடி வெறி வாழ்க்கைன்னு போய் அப்படி போய் படுத்துடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இதை என்ன செய்யணும்? இந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்களை எல்லாத்தையும் விலக்கி விட்டு கர்த்தருக்காக வாழக்கூடிய ஒரு தீர்மானம். முதல் தீர்மானம் என்ன? ஒரு பெருமையான ஒரு வாழ்க்கையை அவன் வெறுத்தான். 2வது பார்க்கும் பொழுது அனித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டு விலகினான். அல்லேலூயா. ஆக்சுவலா வாய்வு பிரயத்தனம் தான் பாவ மாம்ச இச்சைகள் இது அதிகமாக வந்து பிள்ளைகளை காக்கும். அதனால்தான் நாம பார்க்கிறோம், வாலிபனே உன் வாலிபத்தில் உன் சிருஷ்டிகளை நினை, வாலிபத்தில் உன் சிருஷ்டிகளை நினை. அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம் பிரசங்கியில. அப்ப அந்த வாலிப பிராயம் தான் கர்த்தருக்கு முக்கியத்துவம். இந்த வாலிப பிராயத்தில் தான் நீ கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்று ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த வாலிப நாட்களிலே நீ கர்த்தரை தேடினால் உன்னுடைய மீதமுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கொண்டு வருவார். ஒருவேளை நாம நினைக்கலாம், மோசே உடனேயே அந்த ராஜா இந்த வாழ்க்கையை விட்டுட்டு எல்லாத்தையும் வெறுத்து விட்ட உடனே ஆண்டவரை உயர்த்திட்டாரா அப்படின்னு சொன்னா அதிலும் சில காரியம் ஆண்டவர் அவனை என்ன செய்கிறார்? அந்த முதல் 40 வருடத்திலே அவனை வேறு பிரிந்து விட்டு 2வது 40 வருடங்கள் வனாந்தரமான ஒரு இடத்திலே ஆடுகளை மேய்க்கிறவனாக அவரிடத்திலே பலவிதமான அற்புத அதிசயங்களோடு அவனை பாதுகாத்தோடு நடத்துகிறார். அந்த வனாந்தர வாழ்க்கையை தான் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ஆக்சுவலம். அதனால மோசேயை ஆண்டவர் கைவிடவில்லை. 40 வருடம் அவன் அந்த அரண்மனை வாழ்க்கையை விட்டு வரும் பொழுது அவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? பொறுப்பில் நடத்துகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது 2:22 நான் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு தீமோத்தேயுக்கு
ஒரு புத்திமதியை சொல்லுகிறார். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுவர்களுடைய நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடுன்னு சொல்றார். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. வாலிப நாட்கள்ல தான் இச்சையினாலே அநேகர் இழுக்கப்பட்டு அவங்க எதில் போய் விடுறாங்க, லவ் அப்படின்னு போய் கவிக்கிடுறாங்க. அவ்வளவுதான். அது அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த விறகு அள்ளி போடும்போது கையில ஒரு விருஷம் பாம்பு என்ன அப்படி கட்டிட்டு போகும், கவிக்கிடும். அது அப்படியே கவிக்கிடும். அவனையே கவிச்சுன்னா உன்னை கவுதுக்கு எவ்வளவு நேரம்? அவளையே ஒரு பாம்பு கவுதுன்னா சாத்தான் வாலிப பிள்ளைகளை ஈஸியா வந்து கவிக்கிடும். ஹலோ, கேட்கிறீங்களா? கேட்கிறீங்களா? எங்க சத்தமே அமைதியாக அடக்கம் பண்ணப்பட்டவர்களை போல காணப்படுறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய்த அந்த ஊழியக்காரன் அவன் விறகு அள்ளி கொடுப்பதே ஒரு பாம்பு அவனை கவிக்கணும். நீ வாலிப நாட்கள்ல கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காம வாழ்ந்தா உன்னையும் ஒரு பாம்பு சாத்தான் வந்து அப்படியே லவ்னு சொல்லி கவிக்கிடும். அப்படி கவிக்கிட்டான்னு சொன்னா அவன் வாழ்க்கையை நீ பாதுகாக்கவே முடியாது. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அப்படித்தான் எழுதுறாங்க. வாழ்க்கையிலே சீர்கட்டு போய் கடைசியில சீரழிஞ்சு ஐயையோ எங்க பெற்றவங்க பேச்ச கேட்காம ஒழுங்கா இருக்காம நான் அந்த வாலிப நாட்கள்ல நான் ஒழுங்கா வேதத்தை வாசிக்காம பைபிள் வாசிக்காம சர்ச்சைக்கு போகாம நான் இருந்து கெட்டு போனேனே, போதகத்தை மறந்தேனே அப்படின்னு பைபிள் ஒரு வசனம் உண்டு நீதிமொழிகள்ல. அது மாதிரி போதகத்தை மறந்தேனேன்னு சொல்லி தலையில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உனக்கு வருவதற்கு முன்னால் நீ உன்னை பாதுகாத்து. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க நான் பார்க்கிறோம் பாலியத்துக்குரிய இச்சையை விட்டு விலகி ஓடுன்னு தன்னுடைய உடன் ஊழியக்காரனுக்கு பவுல் எச்சரிக்கை சொல்கிறார். நல்லவர்களுடைய பலர், நல்லவர்களுடைய நல்ல மனசாட்சியோடு வாடு என்று சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பார்க்கிறோம் யோசேப்பு அவர் அந்த போத்திபார் அரண்மனையில் இருக்கும் பொழுது அங்கு அவனுடைய மனைவி அவன் எழுதுகிறார் பாலியத்துக்கு இச்சைகளுக்கு அவரை பிடிச்சு இழுக வஸ்திரத்தை விட்டு ஓடிட்டான்னு நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்க 6ஆம் வசனம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நீங்க அதை வாசிக்கலாம். விட்டுட்டு போ, இந்த துணியோட போ, நீ பிடிச்சு எடுத்த இந்த துணியோட போ. என்னுடைய சரீரத்தை என்னுடைய ஆத்மாவை ஒன்றும் தீண்ட முடியாது என்று ஓடினவன் யோசேப்பு. அல்லேலூயா. ஒரு யோசேப்பை போல வாலிபத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். வாலிப வாழ்க்கை நீ காத்துக்கொண்டால் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மூன்றாவது, எய்த்தின் பொக்கிஷங்கள் தனக்கு வேண்டாம் என்று விட்டுவிட்டார். அல்லேலூயா. அதான் நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது என்னது? எய்த்தினுடைய பொக்கிஷங்கள் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எய்த்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எழுதினான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அப்ப எய்த்தின் பொக்கிஷம் வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகமும் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். கர்த்தர் தரும் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய வேதனையை கொண்டார். அல்லேலூயா. அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை அமைந்தது. அப்படித்தான் அவர் என்ன செய்தார்? தன்னை அர்ப்பணித்தார். பவுல் அதைத்தான் சொல்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நாம் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் சொல்கிறார், எப்படியாயினும்
நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசையாய் தொடரணும். ஊழியத்திலே ஆசையா. எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு, எல்லாமே கழிச்சு பேசாம வீட்டுல படுத்து காலுக்கு மேல காலை திருப்பி போட்டு அப்படியே காலாடிக்கிட்டு தூங்குறதா? இல்லை. அடைந்தாயிற்று எதுவுமே நினைக்க முடியாது. கடைசி மட்டும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தரை என்ன செய்வேன்? பாடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் தான் என்னுடைய மகிமை என்று ஓடுகிற ஓட்டம் தான் ஊழியத்தின் ஓட்டம். இதில் நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், பாடுகள் வரும், சோதனைகள் வரும், வேதனைகள் வரும். எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு நாம் கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு வேண்டும். அதுதான் தீர்மானம். 3 தீர்மானத்தையும் அவன் எடுத்தால் அடுத்ததாக அவன் தெரிந்து கொண்ட காரியங்கள் 3. முதல் காரியம் என்ன? தேவனுடைய மக்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். மக்களோடு, விசுவாசிகளோடு, அவர்களோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை, அவர்களோடு வாழக்கூடிய எல்லா இன்பங்களிலும் துன்பங்களிலும் அவர்களோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அதை அவன் தெரிந்து கொண்டான். 40 வருஷம் முதல்ல அவன் என்ன செய்யறான்? அரண்மனை வாழ்க்கை அதை விட்டுட்டு அடுத்த 40 வருஷம் அவனை என்ன செய்யறான்? ஆண்டவர் ஆடுமைக்கு அனுப்புகிறார். இந்த ஆடுமைக்கிற அனுபவத்துல அவனுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? நல்ல ஒரு பொறுமை கிடைக்கிறது. அல்லேலூயா. முதல்ல பொறுமை இழந்தா ஒருத்தனை அடிச்சு போட்டுட்டான். இப்போ அவருக்கு அடுத்த 40 வருஷம் அவருக்கு பொறுமையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். வனாந்தரம் ஒரு வாழ்க்கை. இந்த வனாந்தரத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக அற்புத அடையாளங்களை கண்டார்கள். இந்த வனாந்தர வாழ்க்கையில தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த வனாந்தரத்துல தான் ஆண்டவர் நமக்கு நீரூற்றாக்கி கொடுப்பார். வனாந்தரத்திலே தண்ணீர் தடாகங்களை உருவாக்குகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையோட வனாந்தர வாழ்க்கை தான். இந்த வனாந்தர வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எத்தனை அற்புத அதிசயங்களை நமக்கு செய்கிறார். அனுகிரகம் தேவையை சந்திக்கிறார். விலகீனப்பட்டு போன நம்முடைய வாழ்விலே பலன் தருகிறார். இல்லை என்ற வாழ்வு நமக்கு இல்லாதபடி எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அலையில சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நம் தேவைகளை சந்திக்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். நம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நமக்கு இருக்கிறார். அவர்தான் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. மோசேய வனாந்தரத்தில் அங்கதான் முள்செடிகள் மத்தியில ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முள்செடிகளில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவன் எழுதினான். அங்கே ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலே நீங்க 7ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையில் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முள்செடி எரிகிற அக்னி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். 40 வருஷ வாழ்க்கை, 2வது 40 வருஷ வாழ்க்கையில முடிவுல ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறார்? தரிசனமாகிறார். தரிசனமாகிற கர்த்தர் நான் கர்த்தர், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், நான் உன்னை கொண்டு அநேக காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொல்லி அவனை திடப்படுத்தி அவனை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். அல்லேலூயா. எந்த பார்வோன் அரண்மனை விட்டு பயந்து ஓடி போனானோ அதே பார்வோன் சபையிலே பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக என் ஜனங்களை போகவிடு என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி ஆணித்தரமாக பேசுகிற ஒரு மகனாக அவனை தைரியப்படுத்தி அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் தேவனுடைய மக்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம். ஆம் சோதரம் ஆண்டவர் காட்டுகிற வழியிலே நடப்பதை அவன் தெரிந்து கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக 2வதாக அவன் தெரிந்து கொண்ட காரியம் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தனையை
தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தனையை தெரிந்து கொண்டார். நிந்தனை வாழ்க்கை, பயங்கரமான நிந்தனை நிறைந்த வாழ்க்கை நிறைந்த இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நம்மை நிந்திப்பவர்கள் அநேகர். நாம் ஒண்ணுமே பேசாட்டாலும் நம்மை நிந்திக்கிறவர்கள் அநேகரா இருக்கான். அப்ப நம்ம பேசினா எப்படி நிந்தனை, அதை விட மோசமா இருக்கும். அப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் தெரிந்து கொண்டதே இந்த நிந்தனையான வாழ்க்கையை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. அதை நாம் பார்க்கிறோம். 26வது வசனத்திலே இனிவரும் பலனே நோக்கமாயிருந்து ஏற்றுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எழுதினான். இனிவரும் பலன், அந்த இனிவரும் பலனே நோக்கமாயிருந்தா நமக்கு வரக்கூடிய சோதனைகளோ வேதனைகளோ துன்பங்களோ நிந்தைகளோ அவமானங்களோ எதுவுமே ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால், வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால், 11ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அல்லேலூயா. பாடுகள் சகித்தால் பரமன் இயேசுவோடு கூட நாம் அரசாடுவோம். அல்லேலூயா. எவ்வளவுப்பட்ட பெரிய பாக்கியம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆம், 2 தீமோத்தேயுவிலே நாம் அதை வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் செய்தவனாய் தீங்கு அனுபவினா சொல்ற. தீங்கு அனுபவி. ஊழியத்துக்கு வந்தா சும்மா ராஜபோகமா சௌபோகமா வாழலாம் என்று நினைக்கூட. ஊழியத்துலதான் நிந்தை வரும், அவமானம் வரும், சோதனைகள் வரும், வேதனைகள் வரும். அதோட கூட சேர்ந்து எரியணும், தீங்கு அனுபவிக்க வேண்டும். தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உடம்பு ஊழியக்காரருக்கு சொல்ற, இன்னைக்கு லேசா தீங்கு வந்தா எல்லாம் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடிடுறதுக்கு தான் நினைப்பாங்க. ஆனால் கர்த்தருக்கு வைராக்கியமாக வாழ், தீர்மானத்தோடு வாழ், தீங்கு அனுபவிப்பதிலே ஆம் சுதந்திரம். அதைத்தான் தீமோத்தேயுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். தீங்கு அனுபவி, தீங்கு அனுபவி. அதுக்கு கீழே தான் சொல்ல, பாடுகளை சகித்தால் பரமன் இயேசுவோடு கூட நாம் என்ன செய்யலாம், அரசாளலாம் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். அப்படினாலே ஆம் சுதந்திரம். அடுத்தது வார்த்தையை நாம் பார்ப்போம் சொன்னால் எபிரேயர் 12:2 நாம் வாசிக்கும் பொழுது அவர் நமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல். இயேசு கிறிஸ்து ஏன் அவமானத்தை சொல்லணும், ஏன் சிலுவையை சொல்லணும்? ஏதோ என்ன அனுப்பினீரு, வந்தேன், எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லிட்டேன், அற்புதங்களை செய்யறேன், அதிசயங்களை செய்கிறேன், ஏதோ கையை தூக்குறேன், என்ன அப்படியே தூக்கி போறான் அப்படின்னு பிதாவே என்னை எடுக்கணும் போல என்ன செய்யறாரு? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. எந்த சந்தோஷம்? அதுதான் இனி வரும் பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலனை நினைத்து அவர் என்ன செய்கிறார்? அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை செய்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது வாசத்தில் இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த உலகத்திலே நம்மோடு கூட வந்து வாழ்ந்து நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு நமக்காக தேவனுடைய வலது வாசத்தில் உட்கார்ந்து அங்கே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கல, நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராய் இருக்கிறார். என் பிள்ளை, என் பிள்ளை என்று சொல்லி நம்மை பார்த்து சுதந்திரம் பரிந்து பேசுகிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த 12:3 எபிரேயர் 12:3 நாம் வாசிக்கிறோம். அவரை நினைக்கணும். அவமானம் வரும் பொழுது அவரை நினை, கஷ்டங்கள் வரும் பொழுது அவரை நினை, சோதனை வரும் பொழுது அவரை நினை, நிந்தைகள் வரும் பொழுது அவரை நினை. உன்னை காரி துப்புனா அவரை நினை. அவர் முதல்ல காரி துப்புனாங்க,
எனக்கு ஒரு தடவை ஆண்டவர் அப்படிதான் மோத காமிச்சாரு. என்னையும் காரியத்துக்கு போ, மூஞ்சில காரியத்துக்குன்னா வாங்கி வா அப்படின்னாரு. வீட்டுக்கு அனுப்புவது, போ காரியத்துக்குன்னா வாங்கி வா போ. உடனே முழங்கால இருந்து எதிர்த்து அந்த வீட்டுக்கு போனேன். இதுதான் ஊழியர், இப்படிதான் ஊழியர் செய்யும். ஆண்டவர் சொல்படி, ஆண்டவர் ஒரு தீர்மானம், கிறிஸ்துவ தான் ஒரு தீர்மானம். அப்படிப்பட்ட தீர்மானத்தை இந்த மோசே எழுதுகிறார். மூன்றாவது ஒரு தீர்மானம், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தான். மூன்றாவது காரியம் என்ன? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தான். இதுதான் மோசே தெரிந்து கொண்ட காரியம். இனி வரும் பலன், பரலோகம், பரலோகத்தின் வாழ்வு. கர்த்தருக்காக ஊழியம் செய்தார். ஊழியக்காரன் ஒவ்வொருவருமே தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த மேல நின்றுதான் ஊழியம் செய்யணும் இல்லை. யார் நீங்க எப்பொழுது உங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அர்ப்பணித்து மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் சாட்சியோடு கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் அவர்களுக்கு விளக்கி சொல்லும் பொழுது, கர்த்தரை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பையும் அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது, கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களோடு கூட இருந்து அவர்களோடு கூட பேசி அவர்களை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி பாவ மன்னிப்பை கொடுத்து ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கிறாரே. அதுதான் ஊழியம். ஊழியத்தை எல்லாரும் செய்யணும், எல்லாரும் செய்யணும். அதற்காக தான் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட அழைப்பிலே நாம் வளர வேண்டும், வளர வேண்டும். எனக்கு தான் நன்மை செய்தார், என்னத்தான் ஆசீர்வதிச்சாரு அப்படியே நமக்குள்ளே பேசிக்கிட்டு நம்மளே இயேசுவை சோதரம் சொல்லிட்டு இல்ல. உனக்கு கிடைத்ததை நீ மற்றவர்களுக்காக உனக்கு செய்த ஆண்டவர் ஒவ்வொரு பார்வையடைந்தால் அவனை பார்த்து சொல்றாரு, ஓ ஓ மற்றவர்கிட்ட போய் நீ சொல்லு. பிசாசு பிடித்தவனை பார்த்து சொல்றாரு, ஓ மற்றவர்கிட்ட போய் நீ சொல்லு, தெரியும். எல்லாம் ஆண்டவர் சொல்கிற காரியம். அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். வெறும் அற்புதத்துக்காக உலக வாழ்க்கைக்காக வாழ்வதை விட்டுட்டு கடவுளுக்காக இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து வாழ்கிற வாழ்க்கையில் அவர் கண்கள் காணக்கூடிய இந்த அனித்தியமான இந்த உலகத்தின் பலன்கள் எல்லாவற்றையும் வேண்டாம்னு ஒதுக்கி விட்டுட்டான். ரோமர் 8:18 நம்ம வாசிக்கும் பொழுது, ரோமர் 8:18 நீங்க வாசிப்பாங்கன்னா அங்கு நம்ம பார்க்கிறோம். ரோமர் 8:18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4:18 சொல்கிறார், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், பாடுகளின் ரகசியம் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். பரீட்சை இல்லாமல் உயர்வில்லை. ஒரு எக்ஸாமினேஷன் வச்சாதான் 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க, 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க. எக்ஸாமினேஷன் இல்லை அப்படின்னு சொன்னா எழுத மாட்டாங்க, பாஸ் பண்ணவே மாட்டாங்க. நீ எக்ஸாம் எழுதணும். அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் கூட பாடுகளின் ரகசியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, பரீட்சை இல்லாமல் உயர்வு இல்லை. எல்லாமே ஒரு பரீட்சை. ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைப்பார். 40 வருஷம் அவனுக்கு பயிற்சி கொடுத்தார். அந்த பயிற்சியில அவன் வின் பண்ண உடனே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவனை இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருக்கும் அத்தனை கோத்திரங்களுக்கும் தலைவனாக மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மோசே தான் இஸ்ரவேல் ஜனங்களை அத்தனை பேரை வழிநடத்தி கொண்டு வந்தார். சிலுவை இல்லாமல் கிரீடம் இல்லை. அல்லேலூயா. ஒன்று பரீட்சை இல்லாமல் உயர்வு இல்லை, சிலுவை இல்லாமல் கிரீடம் இல்லை. சிலுவை சுமந்தால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதமான கிரீடங்களை நாம் பெற்றுக் கொள்வோம். நமக்கென்று அநேக கிரீடங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வாடாத கிரீடம், பயமுள்ள கிரீடம், ஆண்டவர் நிறைய கிரீடம் நமக்காக வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட கிரீடங்களை நாம் பெற்றுக் கொள்வதற்காக நாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்வோம். விசுவாசத்தினாலே அவன் அதிசயமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் அவன்
வாழ்ந்தான், ஏற்று விட்டு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவருக்காக தீர்மானத்தோடு வாழ வேண்டும். மோசே எடுத்த அந்த காரியங்கள், விட்டுவிட்ட காரியங்கள் உண்டு. ஒன்று பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை அவன் வெறுத்தான். இரண்டாவது அந்தியமான பாவ இன்பங்களை மோசே வெறுத்தான். மூன்றாவது எழுத்தின் பொக்கிஷங்கள் தனக்கு வேண்டாம் என்று விட்டுவிட்டு வந்தான். அடுத்த 3 காரியங்கள் மோசே தெரிந்து கொண்ட காரியங்கள். தேவனுடைய மக்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை தெரிந்து கொண்டார். இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தெரிந்து கொள்வதோடு நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் கரங்களை நீட்டி நம் ஒவ்வொருவரும் வழிநடத்துவார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கே மகிமை.